அடுத்து ஒரு சின்னதாக ஒரு கலை நிகழ்ச்சி. ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த திருமகி தங்கம்மாரி அவர்கள், அதாவது வந்து திரை இசை பாடல், முக்கியமாக பழைய பாட்டை நிறைய மேடைகளை பாடியிருக்காங்க. நம்ம விருதுக்குள்ள தொடர்பு கொண்ட போது எனக்கு நான் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு கலை நிகழ்ச்சி கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், எந்த கலையாக இருந்தாலும் நம்ம அதை அடுத்த கடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலையை பண்ணிகிட்ருக்கோம். எனக்கும் அந்த வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வந்திருக்காங்க. இன்னும் அவங்க நிறைய மேடைகளை பாடணும்னு சொல்லிட்டு நான் வாய்ப்பு சார்பாக வாழ்த்துறோம். இப்போ தான் திரை இசை பாடல்கள் அப்படின்னா முக்கியமாக பழைய பாட்டு தான் பாடுவாங்களாம். எம்ஜிஆர் பாட்டு, சிவாஜி பாட்டு மட்டும் தான் பாடுவாங்க. நமக்காக இந்த கலை நிகழ்ச்சி அரங்கேற்றம் வந்திருக்காங்க. சகோதரி அவர்களை அன்புடன் மேலைக்கு வரும்படி அழைக்கிறோம். சார், எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம அமைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 வயசுலேருந்து 60 வயசு எவ்வளோ இருந்தாலும் சரி உங்களுக்கு நம்ம பாகுபாடு பார்க்குறது இல்லை உங்களுக்கு. ஏன்னா கலைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வயது பேதமோ உங்களுக்கு எல்லை பேதமோ பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது உங்களுக்கு. அந்த மாதிரி எந்த வயசில் திறமை இருந்தாலும் சரி உங்களுக்கு நம்ம ஏபிஜே பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உலகம் ஃபுல்லாக நீங்கள் எங்கே வேணாலும் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு. அவங்களுக்கான வாய்ப்பு உருவாக்குறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அன்பு சகோதரி கிட்ட ஒரு 50 வருஷமாக மேடை பாடகி, மேடை பின்னகி பாடகி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 60 வயசுக்கு மேலே ஆனால் கூட இன்னைக்கும் நல்ல ஆரோக்கியத்தோடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலை மேலே மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு கொண்டு உங்களுக்கு இன்னைக்கு நிறைய கச்சேரி பாடிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு. திருச்செந்தூருக்கு நேற்றே டிராவல் பண்ணி உங்களுக்கு இந்த வயசான காலத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா இளம் வயசோட இளமை துடிப்போட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏபிஜே விஐபி குளோபல் விருது மற்றும் கலாச்சார திருவிழாவில் இந்த மேடையில் பார்த்தீங்கன்னா அவங்க கலையை அரங்கேற்றம் பண்ண வந்திருக்காங்க. நீங்கள் எல்லாரும் ஒரு பலத்த கரகோஷம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மக்கள் தான் அடுத்தடுத்த தலைமுறைக்கு அந்த கலைகளை கொண்டு போய் சேர்க்குறாங்க உங்களுக்கு. உங்களோட ஆதரவு தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான வெற்றி உங்களுக்கு. அவங்க கலையை இப்போ அரங்கேற்றம் பண்ணுவாங்க. நன்றி. நன்றிங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். கர்ம வீரர் காமராசர் பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம். அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் பிறந்த ஊர் என் ஊர். என் பேர் தங்கமாரி, ஸ்ரீவில்லிபுத்தூர். அங்கே தான் பால்கோவாவே ஃபேமஸ்ஸு. ஏடு தந்தானடி தில்லையிலே, ஏடு தந்தானடி தில்லையிலே, அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. ஏடு தந்தானடி தில்லையிலே, அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. இறைவனை நாட இன்னிசை பாட திருமுறை கூறிடும் அரஞரை கூற, ஏடு தந்தானடி தில்லையிலே. ஏட்டிலும் மூவரை எழுத வைத்தா, ஏட்டிலும் மூவரை எழுத வைத்தான், அந்த பாட்டையும் அவனே பாட வைத்தான். ஏட்டிலும் மூவரை எழுத வைத்தான், அந்த பாட்டையும் அவனே பாட வைத்தான். நாட்டையும் தமிழையும் வாழ வைத்தான், நாட்டையும் தமிழையும் வாழ வைத்தான். அவன் நமக்கென்று உள்ளதை வழங்கிவிட்டான், நமக்கென்று உள்ளதை வழங்கிவிட்டான்.
ஏடுதந்தானடி தில்லையிலே ஏ தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான், ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை. தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான், ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை. அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில், அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் அவனின்றி எதுவுமே நடப்பதில்லை, அவனின்றி எதுவுமே நடப்பதில்லை. ஏடுதந்தானடி தில்லையிலே ஏ அப்பரும் சுந்தரரும் சமந்தருமே திரு அருளுடன் பாடிய தேவாரமே, இப்புவியில் அனைவர் அணிந்திடவே அதை செப்பிடும் சோழரின் பெருங்குலமே, செப்பிடும் சோழரின் பெருங்குலமே. ஏடுதந்தானடி தில்லையிலே ஏ ஏடுதந்தானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. இறைவனை நாட இன்னிசை பாட திருமுறை கூறிடும் அறநெறி கூட ஏடுதந்தானடி தில்லையிலே ஏ ஆடி வெள்ளிக்கிழமையன்று அம்மனுக்கு மஞ்சள் காப்பு, ஆதிசக்தி கருமாரி அம்மனுக்கு அழைய மஞ்சள் காப்பு, அழைய மஞ்சள் காப்பு. கூடியவளை கும்பிடுவோர்க்கு கோடி நன்மைகள் பாரு, கூடியவளை கும்பிடுவோர்க்கு கோடி நன்மைகள் பாரு. ஆடியில் அவளை கொண்டாடி 1000 நாமங்கள் கூறு, ஆடியில் அவளை கொண்டாடி 1000 நாமங்கள் கூறு. ஆடி வெள்ளிக்கிழமையன்று அம்மனுக்கு மஞ்சள் காப்பு. வேர்க்காட்டில் குடியிருக்கும் வேப்பிலைக்காரி, கூறும் அன்பர் குறை தீர்க்கும் கோவிந்தமாரி. நாரணியின் தாயவளே நாரணி ஓராரி, நாரணியின் தாயவளே நாரணி ஓங்காரி. பாரெல்லாம் படி அளக்கும் பரமசிவன் மாறி, பாரெல்லாம் படி அளக்கும் பரமசிவன் மாறி. ஆடி வெள்ளிக்கிழமை அன்று அம்மனுக்கு மஞ்சள் காப்பு, ஆதிசக்தி கருமாரி அம்மனுக்கு அழைய மஞ்சள் காப்பு, அழைய மஞ்சள் காப்பு. குங்குமத்தில் குளிச்சு நிற்பாள் குங்குமக்காரி, மஞ்சளுடன் நிறைந்திருப்பாள் மங்களமாரி. நெஞ்சார துணித்து நின்றாள் அணைத்திடுவாள் மாறி, நெஞ்சார துதித்து நின்றாள் அணைத்திடுவாள் வாரி. அன்னை போல காத்திடுவாள் ஆனந்த சுகுமாரி, அன்னை போலே காத்திடுவாள் ஆனந்த சுகுமாரி. ஆடி வெள்ளிக்கிழமை அன்று அம்மனுக்கு மஞ்சள் காப்பு, ஆதிசக்தி கருமாரி அம்மனுக்கு அழைய மஞ்சள் காப்பு, அழைய மஞ்சள் காப்பு, அழைய மஞ்சள் காப்பு, அழைய மஞ்சள் காப்பு. தந்தைக்கு மந்திரத்தின் சார பொருளுரைத்து சகப்பன் சுவாமி என பெயர் பெற்ற முருகா, மண்ணுக்கும் விண்ணுக்கும் சுவாமி என வந்த என் சாமிக்கு நாதனே.
சுவாமிநாதா சொல்ல சொல்ல இனிக்கிறடா முருகா சொல்ல சொல்ல இனிக்கிறடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்கிறடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்கிறடா பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்கிறடா முருகா முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும் அழகன் எந்தன் குமரன் என்று மனமொழி கூறும் முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும் அழகன் எந்தன் குமரன் என்று மனமொழி கூறும் உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும்போது உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும்போது அதன் உள்ளிருந்து